இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங்க்கு இட்லி உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், கடலை, இஞ்சி, பூண்டு, சீரகம், குருமிளகு எல்லாம் போட்டு அரைச்சிருக்குங்க. கூட வெங்காய மிளகாய், தக்காளி, உருளைக்கிழங்கு. இது எப்படி செய்யணும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றுருங்க. அடுத்து கடுகு. அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சது. இது பாருங்க, கடுகு நல்லா பொரியுது. பொரிஞ்சது இந்த வெங்காயம் மிளகாய் இப்படியே வதக்கிட்டுங்க. கூட கொஞ்சம் கருப்பு போடலாம். கருப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கப்பட்டு. இந்த பாருங்க, வெங்காயம் வதங்கப்பட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணலாம். அதை இப்போ நல்லா வதக்கிட்டு தக்காளி வாங்கிடுச்சுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு முளை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு முளை போட்டு அப்படியே உள்ளே மசிச்சு விடுவாங்க. இப்படி மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா அதில் சேர்ந்துங்க வெங்காயம் இது எல்லாம். இது குழந்தைகளுக்குலாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய பாப்பாவாக தான் இருக்காங்க. இருந்தாலும் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகளை உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கு. இதை பாருங்க, நல்லா மசிச்சுட்டு கூட இந்த மசாலா உள்ள விட்டுக்கலாம். இது குருமா கலக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு போடலாங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு விட்டு மசாலா ஊற்றுறாங்க. இன்னும் கொஞ்சம் தனியாக பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. குருமா கொதிக்கும் போது கெட்டியாகிங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, குருமா நல்லா கொதி வந்துருச்சு. கம கம கமன்னு மணக்குது. இதோ இட்லி ரெடி, குருமாவும் ரெடி. வாங்க மக்களே, சாப்பிடலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.